மாசமுள்ள வனப்பகுதியில் வெள்ளப்பட்டை வர்த்தகம் இடம்பெறுவதாக கம்புருப்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது வெள்ளப்பட்டை மரங்களை வெட்டிக் கொண்டிருந்த 5 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 500 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட வெள்ளப்பட்டை தொகையும் போதைப் பொருட்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டன. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் மேலும் பல உபகரணங்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 21 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்ட அலுத்கம, தர்கா நகர் மற்றும் காலி, பனக்கல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கம்புருப்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர். ராஜகிரிய தப்ரபான் மண்டபத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக குறித்த மண்டபம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு அழகிகள் மற்றும் ஆண் அழகனை தெரிவு செய்யும் போட்டி இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அரங்கில் காணப்பட்ட திரை துணிகளில் தீ பரவிய பின்னர் குறுகிய நேரத்துக்குள் முழு அரங்கிற்கும் தீ பரவியதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தின் போது உயிர் ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதோடு சிலர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். திருகோணமலை, சேருநுவர, கல்லாறு மற்றும் சமகிபுர பகுதிகளில் நேற்றிரவு திடீரென புகுந்த காட்டு யானைகள் அங்கு பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. வாழை, தென்னை, மரவள்ளி, கிழங்கு உள்ளிட்ட பயிர்களை அழித்ததோடு அறுவடை இயந்திரங்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக தாம் இவ்வாறு காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.